அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல் போரான பத்ரு போரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இரண்டாவது போரான உஹது போரை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? குறைசிகள் பத்ரு போரில் தோல்வி அடைஞ்சாங்க. அவங்களுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே கொல்லப்பட்டாங்க. இந்த கோவம் அவங்களுக்கு ரொம்பவே இருந்துச்சு. குறைசிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாராவது ஒரு ஆள் மௌத்தாயிட்டாங்கன்னா அந்த காலத்துல ஒப்பாரி ஒண்ணு வைப்பாங்க. ஆனா இந்த போர்ல இறந்தவங்களுக்காக அவங்க ஒப்பாரி வைக்கல. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஒப்பாரி வைத்து அழுதோம் அப்படின்னா முஸ்லிம்கள் நம்மளை இலக்காரமாக நினைப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல குறைசிகள் அதை செய்யல. அதே மாதிரி முஸ்லிம்கள் பிணை கைதியாக பிடித்து செல்லப்பட்ட அந்த போர்ல கைது செஞ்சிருப்பாங்கல்ல குறைசிகள், அவங்களை விடுவிக்க இந்த குறைசி மக்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. அவங்க ரொம்ப கோபத்தோட முஸ்லிம்களை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அடுத்த போருக்கு தயாரானாங்க. அதுக்காக அவங்க திட்டத்தையும் தீட்டினாங்க. அதுல முதல் திட்டமாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அபு சுஃபியான் தலைமையில வந்துச்சு பாத்தீங்களா அந்த பொருட்கள், 50,000 மதிப்புள்ள தங்க நாணய மதிப்புள்ள பொருட்களும் 1000 ஒட்டகங்களையும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே அவங்க அப்படியே வச்சுக்கிட்டாங்க. பெரிய பெரிய செல்வந்தர்கள் அந்த குலத்துல இருப்பாங்கல்ல, பெரிய பெரிய செல்வந்தர்கள், அவங்ககிட்ட எல்லாத்துட்டையும் போய் உதவி கேட்டாங்க. இந்த போருக்காக நீங்க பொருள் கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படின்னு உதவி கேட்டாங்க. அதே மாதிரி தங்களோட இருக்கிற மற்ற குலத்தோரை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டுனாங்க. போருக்காக தயார் பண்ணாங்க. ஒரு வருடத்துக்குள்ள குறைசிகள் அடுத்த போருக்கு தயாரா 3000 வீரர்களும் 3000 ஒட்டகங்களும் 200 குதிரைகளும் 700 கவசங்களையும் அவங்க ரெடி பண்ணி தயாரானாங்க. இந்த குறைசி தளபதி ஒரு விஷயத்தை யோசிச்சாரு. அதாவது அவர் தந்திரமாக ஒரு விஷயத்த பண்ணாரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, 15 பெண்களையும் இந்த போருக்காக தன்னோட அழைத்து போனாரு. எதுக்காக அப்படின்னா, இந்த 15 பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, வீரர்கள் சண்டையிடுவாங்க, பின்வாங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த 15 பெண்களையும் தங்களோட போருக்கு அழைத்து சென்றாங்க. முஸ்லிம்கள் இந்த குறைசி படைகள் என்ன பண்ணுது அப்படின்றத கண்காணிப்பதற்காக அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவங்க கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மக்காவில இருந்து குறைசிகள் கிளம்பினவுடனே, இந்த குறைசி படைகள் கிளம்பின உடனே அப்பாஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னோட தூதர்கிட்ட ஒரு கடிதம் எழுதி இதை உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க. அந்த தூதர் 500 கிலோமீட்டரை 3 நாளுக்குள் கடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதத்தை ஒப்படைச்சாங்க. அந்த கடிதத்தை ஒப்படைக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூபா பள்ளியில தங்கி இருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த விஷயத்த மதீனாவுல இருக்கிற மக்களுக்கு இப்போதைக்கு யாரிடம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசர கூட்டத்தை கூட்டினாங்க. முஸ்லிம்கள் இந்த போருக்காக தயாரானாங்க. அவங்ககிட்ட எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்னா 1000 வீரர்கள், 100 கவசங்கள் தான் இருந்துச்சு. குதிரைகள் எதுவுமே கிடையாது அவங்ககிட்ட. இந்த போருக்காக தயாரானாங்க. ஆகி அவங்க உஹது மலையை நோக்கி சென்றாங்க. எதிரிகள் ஒரு புறம் இருக்க அவங்க வழியாக வராம அந்த உஹது மலையை அடைவதற்காக சுற்றி வேறொரு குறுக்கு பாதை வழியாக அவங்க சென்றாங்க. உஹது மலைக்கு அருகில் உள்ள ஒரு பள்ளத்தாக்குல தங்கினாங்க முஸ்லிம்கள். இந்த 1000 வீரர்கள்ல 300 வீரர்களுடன் இருந்த அந்த 1000 வீரர்கள்ல ஒரு பகுதியான 300 வீரர்களுடன் இருந்த அப்துல்லா இப்னு உபை அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, நாங்க எதுக்கு சண்டையிடணும்? முகமது நபி அவருடைய கருத்தை விட்டுட்டு வேற ஒரு கருத்தை பின்பற்றியவர்களுக்காக நாங்க ஏன் எங்களுடைய உயிரை விடணும்? நாங்க இந்த போர்ல கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு அந்த பள்ளத்தாக்க அடைந்த பின்னாடி அவங்க அங்க இருந்து மதீனாவுக்கு புறப்பட்டாங்க தன்னோட வீரர்களுடன். இவன் எதுக்கு இந்த காரியத்தை பண்ணான் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கருத்தை விட்டுட்டு வேற ஒரு கருத்தை ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற ஒரு காரணம் கிடையாது. இப்படி செஞ்சா எதிரிகள் இவங்களுக்கு இலக்காரமா எதிரிகள் நினைப்பாங்க. முஸ்லிம்களுக்கு இடையே குழப்பங்கள் ஏற்படும். அப்ப இந்த போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோல்வி அடைவாங்க, கொல்லப்படுவாங்க. அவருடைய பதவிக்கு நம்மளுடைய நண்பர்களும் வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஆசையில தான் இந்த மாதிரி பண்ணிட்டு மதீனாவுக்கு திரும்பியாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 700 வீரர்களுடன் அந்த பள்ளத்தை நோக்கி நகர்ந்தாங்க. அதாவது போருக்கு நகர்ந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த 700 வீரர்களே ரொம்பவே தேர்ச்சி பெற்ற 50 வீரர்களே தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தளபதியாக யாரை நியமிச்ச
அப்துல்லா இப்னு ஜுபை இப்னு நுக்மான் இவங்க 2 பேர்கிட்டையும் வீரர்கள் 50 வீரர்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒப்படைத்து ஒரு மலையில ஏறி எங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த மலையில நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மலையுடைய பேர் என்ன அப்படின்னா கனாத் அப்படின்ற மலை. அந்த மலையில நீங்க நின்று எங்களை எதிரிகளை தாக்க வந்தா பாதுகாக்கிறது உங்கள் பொறுப்பு. எங்கள் முதுகு பின்னாடி எதிரிகள் வருவாங்க, அவங்க வராம பாதுகாக்கிறது உங்கள் பொறுப்பு. நாங்கள் தோல்வியற்று எங்களை எதிரிகள் குத்தி கொலை செய்தாலும் நீங்கள் கீழே இறங்கக்கூடாது. அதே மாதிரி நாங்கள் வெற்றி பெற்று பொருட்களை எடுத்தாலும் நீங்கள் கீழே வரக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்டு அந்த மலையில பாதுகாப்பதற்காக 50 வீரர்களை நிறுத்தி விட்டுட்டு இப்படிதான் அந்த போருக்கான திட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. நிறுத்தி விட்டுட்டு மீதமுள்ள வீரர்களை அழைத்து கொடுத்து சென்றாங்க. ஹிஜ்ரி 3 7வது பிறை சனிக்கிழமை அப்ப இந்த போருக்கு தயாரானாங்க. அன்னைக்குதான் அந்த மலையில 50 வீரர்களையும் நிக்க வச்சுட்டு போருக்கு தயாரானாங்க. குறைசி மக்கள் இந்த போருக்காக அணி அணியாக நின்றிருந்தாங்க. இந்த அணி அணியாக நின்றுருக்காங்கல்ல, அதுல ஒரு கூட்டத்துக்கு ஹாலித் இப்னு வலீத் தலைமை வகித்தாரு. அப்ப இந்த ஹாலித் இப்னு வலீத் அவங்க இஸ்லாத்தை தழுவ கிடையாது, குறைசில் பக்கம் தான் இருந்தாங்க. அதனால அவங்க ஒரு அணியில இருந்தாங்க. இந்த குறைசிகள் கூட்டு வந்தாங்களா அந்த 15 பெண்கள், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இசைக்கருவிகளை வாசிச்சு உற்சாக பாடல்களை பாடி அவங்களுடைய வீரர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தினாங்க. முஸ்லிம்களுக்கும் குறைசிகளுக்கும் இடையே 2வது முறையாக போர் நடந்துச்சு. இந்த போர் போய்கிட்டு இருக்கும்போது முஸ்லிம்கள் குறைசி வீரர்களை நல்லபடியாக வெற்றி வீழ்த்தி ஒரு வெற்றியை நோக்கி முன்னேறி போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கனாத் மலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்க வச்சாங்கல்ல, அந்த வீரர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த குறைசி மக்கள்கள் பின்வாங்க தொடங்கின உடனேவும் அவங்க கையில இருந்த பொருட்களை எல்லாம் போட்டுட்டு பின்வாங்க தொடங்கினாங்க இல்லையா. இந்த பொருளை பார்த்த உடனே அவங்க அதை எடுக்கிறதுக்கு ஆர்வமாக அந்த மலையை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. இந்த ஒரு தப்பு தான் இந்த உஹது போர்ல முஸ்லிம்கள் தோல்வி அடைவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிச்சு. அந்த கனாத் மலையில இருந்த அந்த வீரர்கள் இறங்கின உடனே இத காலித் இப்னு வலீத் அவங்க பார்த்தாங்க. இத தன்னுடைய வசம் ஆக்கிக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னோட வீரர்களை கூப்பிட்டுட்டு அந்த மலையின் பக்கம் முஸ்லிம்களை தாக்குனாங்க. தாக்குனதுல முஸ்லிம்கள் தோல்வி அடைஞ்சாங்க, குறைசிகள் வெற்றி பெற்றாங்க. இறைவன் நாடினால்தான் வெற்றி தோல்வி. யாருக்கு இறைவன் நாடுறானோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், யாருக்கு இறைவன் நாடுறானோ அவங்களுக்கு தோல்வி கிடைக்கும். இது யதார்த்தமான உண்மைதான். இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச்சை மீறியதனால் முஸ்லிம்கள் தோல்வி அடைஞ்சாங்க. இந்த உஹது போர்லையும் தோல்வி அடைஞ்சாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்து என்ன போர் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.